வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொன்னாங்க. அது என்ன, ஒரு சின்ன புல்லை வச்சு வல்லவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. அதாவது மகாபாரதத்தில் அந்த புல்லு பற்றி ஒரு கதை வரும். துரியோதனன் கூட்டமோ தருமனுடைய கூட்டமோ விளையாடிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு பந்து கணத்தில் விழுந்து போயிடுச்சு. அந்த பந்தை எப்படி எடுக்கிறதுங்கிறது எல்லாருமே முயற்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து துரோணர்ன்றவர் அந்த இடத்துக்கு என்னப்பா தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். பந்து கணத்தில் விழுந்து போச்சு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, அதுதான் நாங்கள் எல்லாரும் முயற்சிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்படியா, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் எப்படி எடுத்தார்? ஆழத்தில் விழுந்த அந்த பந்து, இறங்க முடியாத கிணறு, அப்போது இந்த வைக்கோல் ஸ்ட்ராங்கிற மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து ஒன்று மேலே ஒன்று கோத்து அந்த காற்றின் வழியாக அந்த பந்து மேலே வச்சு அந்த பந்தை வெளியே எடுத்தார். அதுக்கு தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எப்படியும் எடுக்கலான்னு இருந்தாலும் சமயோஜிதமாக யோசனை பண்ணி அந்த புல்லுன்ற ஒரு இதை வச்சு அந்த பந்தை எடுத்து அந்த ராஜகுமார்கள்கிட்ட கொடுத்தார். உடனே அர்ஜுனன் சந்தோஷப்பட்டு நேராக போய் பீஷ்மர்கிட்ட, இது போல் ஒருத்தர் வந்தார், இப்படி நடந்தது, அவர் சாதாரண புல்லில் வச்சு அந்த பந்தை எடுத்து எங்ககிட்ட கொடுத்தாரு, அவர் எங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கறதுக்குரிய ஆசிரியராக அமைத்தணும் அப்படின்னு கேட்டார். பீஷ்மர் உடனே பார்த்தா ஒரு துரோணாச்சாரியார். அன்று முதல் அந்த துரோணாச்சாரியார் இந்த கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் குருவாக இருந்து கல்விகளை வித்தையை கற்றுக் கொடுத்தார். அங்கே தான் வல்லவனுக்கு பில்லும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. சமயோஜிதமாக தன் கையில் இருக்கக்கூடியதை, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து அதிலிருந்து அதில் பலனை காட்டினா அப்படிப்பட்ட ஒரு வித்தை, அப்படிப்பட்ட சிறப்பு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்காது. அது ஒரு வல்லவனுக்குத்தான் இருக்கும், கற்று தேர்ந்தவனுக்கு இருக்கும், திறமை படைத்தவனுக்கு இருக்குங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுபோலத்தான் நம்மில் பல பேர் வல்லவனாக இருப்பாங்க. ஆனால் அந்த வல்லவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவங்களுக்கும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து சாதித்து காட்ட முடியும். அப்படிப்பட்டவங்களை கண்டறிவோமா? செய்வோம். எல்லாம் இன்றமையும்.